த 50 ரியாலிட்டி ஷோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எபிசோடு 2 ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக வந்து பேச போகிறோம். ஸோ என்னென்ன டைமென்ஷனில் இந்த கேமுடைய நகர்வுகள் இருக்குது, பிக் பாஸுக்கு இந்த கேம் ஷோவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, த 50 அப்படிங்கிறது என்ன ஆக்சுவலாக அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்து இருந்திருக்கும். நேற்று என்னுடைய வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தாலும் யார் யாரெல்லாம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஏன்னா டெய்லி எலிமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனால் நேற்று எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் வைக்கல. ஆனால் அதே மாதிரியே நேற்று யார் ரொம்ப ஆக்டிவாக யாரை பற்றினாலும் கமெண்ட் பண்ணுறாங்க. இப்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆகுறாங்களோ இல்லை அவங்க வந்து ஃபேம் அடைகிறாங்களோ அவங்களுக்கு 1,00,000 அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. முதல்ல நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, ஒரு எவிக்ஷன் டெய்லி இருக்கும், அதை யார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1,00,000 அப்படின்னு நினச்சோம், குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவிக்ஷன் மட்டும் கிடையாது, ஒரு நாள் எந்த எவிக்ஷன் இருந்தால் அப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை எவிக்ஷனே இல்லை 2வது நாள் சரியா, அப்போ என்ன வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும்ல. அதுதான் முழுக்க இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 50 ஷோவுடைய நீங்கள் வந்து நார்மலாக ஆடியன்ஸாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் பொழுது பயங்கரமாக நீங்கள் கமெண்ட் பண்ணணும். ஃபேன் ஜோனில் சரி, எல்லாத்துலேயும் சரி. அந்த கமெண்ட்டில் யார் வந்து டிசைட் பண்ணுறாங்களோ, இப்போ உள்ளே இருக்க டீம் வந்து டிசைட் பண்ணுவாங்க, இன்றைக்கி வந்து ஸ்ருத்திகா வந்து பயங்கர பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. அதை நீங்கள் வந்து யாராவது போட்டிருந்தீங்க கமெண்ட்டில், ஃபயர் விட்டுருந்தீங்க அப்படின்னா நிறைய கமெண்ட் போட்டவங்களோ இல்லை எந்த பேசிஸில் அவங்க எடுக்கிறாங்கன்னு தெரியல, ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு வந்து க்ரைட்டீரியா. ஸோ ஸ்ருத்திகா தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அது யார் ஜட்ஜ் பண்ணுறாங்களோ அவங்கள எடுத்து குழுக்கள் முறையில் அவங்களுக்கு 1,00,000 கொடுத்துருவாங்க. இல்லை எவிக்ஷன் யாராவது அடுத்த நாள் ஆகிறாங்க அப்படின்னா அந்த எவிக்ஷனில் யார் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கன்றத அந்த ஃபேன் ஜோனில் அவங்க போடுற அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு, அதாவது சிம்பிளுங்க, யார் அங்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா அதை இவங்க கணிக்கிறாங்களோ, ஃபயர் விடுறாங்களோ அவங்களுக்கு வந்து அதிகமாக அந்த பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 டெய்லி குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து ஒரு ஆளுக்கு இந்த லாஸ்ட்டாக ஜெயிச்ச அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நான் 50,00,000 நினச்சிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது, ஒரு நாளைக்கு 1,00,000 கணக்கு தான். இப்போ முதல் நாள் வந்து பிரின்ஸ் வாங்கினார், ஞாபகம் இருக்கா, அந்த 1,00,000. அதுபோக அவங்க ஃபேனுக்கும் வந்து 1,00,000. இப்போ 2வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா டீமாக வாங்கியிருக்காங்க 1,50,000. ஸோ அப்படி இருக்கிறப்ப மொத்தமாக ஒருத்தருக்கு 50,00,000 கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து டவுட்டு தான். டெய்லி 1,00,000 இல்லை 1,50,000 அப்படி தான் வந்து போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து எல்லோரும் போகிறப்ப டக்குன்னு வந்து காசு வந்து எடுத்துகிட்டு போக முடியாது 50,00,000 அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி எவிக்ஷன் வந்து டெய்லி இல்லாததுனால எப்படி பண்ண போகிறாங்க என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. இன்னும் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ஷோ, இந்த ஷோ 50 அப்படிங்கிறது. அதனால் நம்ம இந்த ஷோவை பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன ரூல்ஸ் வந்து அவங்க மாற்ற போகிறாங்க இல்லை பிரேக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வரைக்கும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒரு வால் கடைசியாக நிற்கிறவங்களுக்கு தான் 50,00,000 பரிசுங்கிறத சொல்ல முடியாது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டு எவிக்ட் ஆவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் இந்த ரூல்ஸ் ஒரு கரெக்டாக வந்து ஃபார்ம் பண்ணல, இன்னும் போக தான் நமக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு இது ரூல்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஓகே, சரி. நேற்று எபிசோடில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரின்ஸு மேக்ஸ்டன் கிட்ட பயங்கரமாக வந்து சவால் விட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதாவது நேற்று சண்டை போட்டாங்க கரண் கூட, ஞாபகம் இருக்கா, அவர் என்னமோ கேங்ஸ்டர் மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தார், அது ப்ரொமோ பீஸு, ப்ரொமோக்காக வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிரின்ஸ் வந்து யாருன்னு தெரியும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து பிக் பாஸில் ஏற்கனவே வந்து உள்ளே கலந்துருக்கிற ஒரு போட்டியாளர் தான். ஸோ அவர் வந்து புட்டு வைக்கிறாப்புல, இதுக்கு தான் அவர் பண்ணியிருப்பார், எத்தனை ப்ரொமோ நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து நம்ம தமிழ் பிக் பாஸில் ஒன்று வந்து தெரியுமா, பெட்டில் சீக்கிரம் வந்து இடம் பிடிக்கணும், இந்த பெட்டு வந்தால் எனக்கு ராசி, இந்த பெட்டில் எனக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஏற்கனவே ஒருத்தன் வந்து படுத்து இடம் பிடிச்சிருக்கான், அப்போ வந்து உன் ஜாக்கெட்டை போய் அதில் போடு, அதுக்கடுத்த வந்து பார்த்தானா கேட்டானா பார்த்துக்கலாம், நமக்கு வைப் செட் ஆகிடுச்சுன்னா இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இங்கேயும் அது நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகே, அடுத்து பிரின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பயங்கர இன்ட்ராக்ஷன். அந்த பொண்ணுடைய பேர் தெரில, பிங்க் கலரில் இது பண்ணியிருந்தாங்க. இன்னும் நம்ம பேரும் பரிச்சயம் ஆகலை. அதனால் அது என்ன பேசுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பங்கஜ் சிங்னு ஒரு எலிமினேட் ஆனார்ல, அவங்கள பற்றி பேசும் பொழுது அவர்லாம் வந்து என்கிட்ட பாட்காஸ்ட் வந்து பண்ண பொழுது என்னை பற்றி ட்ரிகர் பண்ணி தவறான கேள்விகள்லாம் வந்து கேட்டார். அதெல்லாம் வந்து எனக்கு மனசில் இருந்துச்சு. அவர் என்கிட்ட சரியாக இன்ட்ராக்ட் பண்ணல இந்த சீசன், அதனால தான் நான் வந்து அந்த பேரை சொன்னேன் அப்படின்னோடனே, அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, இன்னும் எத்தனை பேர் வந்து ஒழுங்காக இருந்தாமல் இருந்தாங்க, பட் அவர் ஓரளவுக்கு எஃபர்ட் போட்டவரை வந்து நீங்கள் வந்து அமிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அது உண்மை தானே, அதாவது டாஸ்க்கை வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ணி அனுப்பணும்னா ஊர்வசியை தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. கரெக்டு தானே? அதாவது சப்னா சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அடுத்து பேசுகிறாங்க. அது ஒரு டிஸ்கஷன் வந்து அடுத்து போகுது. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த மெயினாக நேற்று அமிச்ச பங்கஜ் கரெக்டான ஆள் கிடையாது, வேறு யாராவது அனுப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்னா சௌத்ரி வந்து ஊர்வசி சொல்கிறாங்க. ஊர்வசி நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அவங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் ஓரியண்டாக அவங்களுக்கு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல பையனை பங்கஜ் சிங்கை போய் அனுப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் அதை பார்க்க முடியுது. அடுத்து ஒரு கேம் வந்து வைக்கிறாங்க, அதாவது கலோரிஸ் பர்ன் பண்ணணும். 3 டீமாக பிரிக்கிறாங்க, 49 பேரை 3 டீமு, ஒன்று க்ரீனு, இன்னொன்று ரெட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. நம்ம ஸ்ருத்திகா அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டீமில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ அதில் தான் நம்ம டிக் விஜய் அவனுக்கும் ரஜத் தலாலுக்கும் சரியான சண்டை. ஸோ டிக் விஜய் சும்மா இல்லாமல் பாகல் பாகல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகர் பண்ணிட்டான் ரஜத் உங்களுக்கு தெரியும், பிக் பாஸில் நம்ம ரிவ்யூ பண்ணியிருப்போம் ஹிந்தியில், ஒரு முரட்டு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சும்மாலாம் வந்து பேசினாலே அடித்து ஓங்குற ஒரு டைப்பு. ஸோ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா திக் விஜயை போய் அடித்து கிழிச்சு விட்டாப்புல பனியனையே. அந்த மாதிரி வந்து வந்துருச்சு. உடனே வைலன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க கத்த, ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருதிகா உள்ளே போய் 2 பக்கம் வந்து பேசினதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. போய் டிக் விஜய் பக்கம் போய் டிக் விஜய் ஒரு அடி, ஏன் நீ வந்து வெர்பலாக வந்து யூஸ் பண்ணுற, வாயை கண்ட்ரோல் பண்ணி. இங்கிட்டு வந்து ரஜத்தை வந்து நீ எப்படி கை வைக்கலாம் ஒருத்தன் மேலே அப்படின்னு சொன்னோடனே இன்னொருத்தன் அவர் உள்ளே வரான். நீ எதாவது சொல்லக்கூடாது, எதுக்கு நீ சொல்கிற, அவர் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, என்ன கஷ்டமாக இருந்தாலும் கை வச்சுட்டு நீ என்னடா நீ அப்படின்ற மாதிரி எகிரி நம்ம ஸ்ருதிகா எங்கள் இடத்துல எங்கே போய் ஸ்கோர் பண்ணால் நமக்கு வெளியே வரும் அப்படிங்கிறது ஸ்ருதிகாவுக்கு வந்து பிக் பாஸில் இருக்கும்போது தெரியும். உள்ளே வந்து வெளுத்து வாங்குறாங்க நம்ம ஸ்ருதிகா. ஸோ அதெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரஜத் கிட்ட அவங்க சொல்லி அந்த சைடு வந்து இவங்ககிட்டையும் வந்து பேசி 2 பக்கம் பேலன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது செமையாக இருந்தது. நீ ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஸ்ருதிகா சொல்கிறாங்க, நீலாம் பேசக்கூடாது அதை பற்றி, நீங்கள் யாரா சொல்கிறது, நான் பேசுவேன்டா அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தது அப்படிங்கிறது பயங்கரமாக இருந்தது அப்படிங்கிறது தான். இதில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து ரஜத் வந்து திக்விஜய் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு ரஜத் வந்து சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு வந்தோடனே திருப்பியும் வந்து எல்லாரும் வந்து இது உடுப்பா ஏன்பா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒதுக்கி விடுறாங்க. அடுத்து நம்ம ஸ்ருதிகா எப்பயுமே ஒரு க்யூட்னஸ் வந்து பண்ணுவாங்க. இந்த வீட்டில் பெரிய மேலஸ் மாதிரி இருக்குல்ல, இந்த வீட்டில் வந்து மேல் ஃப்ளோரில் ஒரு பேய் இருக்குது தெரியுமா அப்படிங்கிறது கரண் பட்டேலில். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆமாம் அந்த பேய் ரொம்ப அது நீ பார்த்துருக்கியான்றான். ஆமாம் நான் பார்த்துருக்கேன். ஏய் போய் சொல்லாத, அதெல்லாம் கிடையாது, இங்கே ஒரு பேய் இப்போ எம்னா நின்று பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து ஸ்ருதிகா ஓட்டிகிட்டு இருந்தான். அந்த ஒரு போர்ஷன் கொஞ்சம் ஃபன்னாக இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து நம்ம நிக்கி டம்போலி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல கரெக்டாக பாயிண்ட்டை பேசுகிறாங்கன்ட்டு, அவங்க தான் இன்றைக்கும் வந்து சரியான பாயிண்ட்டு. அதாவது ஓங்கி அடித்தா 100 டன் வெயிட் மாதிரி ஸ்ருதிகாவுக்கு அடுத்து, அதாவது ஸ்ருதிகாச்சு லைட்டாக தான் சொன்னாங்க 2 பக்கமும் வந்து, பட் நிக்கி டம்போலி நெயில்ட் இட். கேமை வந்து புரிஞ்சு பயங்கரமாக வந்து விளாட்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்பர் பட்டேலா, அவன் பேர் கரெக்டாக தெரில, அன்வர் பட்டேலான்னு தெரில. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ரஜத்தை அடிக்கிறவங்க ரஜத்தை மட்டும்தான் நீ போய் இது பண்ண, இங்கே டிக் விஜய் நீ ஏதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு பாயிண்ட்டாக பேசிச்சு. இங்கே 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வர முடியுது. ரஜத்துக்கும் டிக் விஜய்க்கும் சண்டை வந்துச்சுல, அப்போ வந்து ரஜத்து தான் எல்லாரும் போய் இது பண்ணீங்க, பட் டிக் விஜயோடைய ஏன் நீங்கள் வந்து பண்ணலை, ஏன் அவனை விட்டீங்க, ஏன் வந்து அவனுடைய தவறு சுட்டி காட்டப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக நிக்கி டம்போலியும் கேள்வி கேட்டுது ஸ்ருதிகா அர்ஜுனுக்கு அப்புறம். இப்போ ஸ்ருதிகாவோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கேட்டாங்க அவங்க. வெர்பல் அபியூஸ் பண்ணுறான் அவனையே நீங்கள் கேட்கல, ஒன்லி ரஜத்தை நீங்கள் ஏன் டார்கெட் பண்ணீங்க, அவர் அடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து இந்த 3 பேரில் டீம் ரெட்டு வின்னர். ஸோ ஸ்ருதிகா டீம் ரெட்டு தான், அவங்க தான் வின்னரு. அவங்களுக்கு கிடைத்த ஒரு அதிரடி வெற்றி அப்படின்னே சொல்லலாம். வேறு லெவலில் இருந்தது அப்படிங்கிறது தான். அடுத்து லைன் வந்தாப்பில் புகையை போட்டு, ஸோ புகையை போட்டு லைன் வந்தார் அப்படின்னாலே அவங்களுக்கு தெரியும் அவர் தான் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தா வழக்கம்போது சொல்லிட்டார் எல்லாத்தையும், யோ இனிமேல் எவனாவது வந்து அடிச்சுட்டு இருந்தீங்க அவனை அவ்வளோதான், அவங்கள கோவப்பட்டார் லைன், இந்த மாதிரிலாம் அடிச்சுட்டுலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொன்னவனே ஒவ்வொருத்தராக வந்து லைனுன்னு பார்க்காம அவன் சும்மா மாஸ்க் தானே போட்டு கிடக்கான் பூச்சாண்டி முஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு கரண் வந்து சவுண்ட் விட ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி என்னடா நீங்கள் ஓவரா பண்ணுறீங்க, நான் மைக் அவங்களுக்கு எங்கே மைக் இருக்குன்னு தெரியுது இல்லை, இப்படி ஒரு கழுத்தில் போட்டிருக்காங்க பாருங்க அதுதான் மைக், அதை கழட்டிட்டான். நான் அந்த ஷோ விட்டு போகிறேன், இந்த மாதிரி வயலன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம டிக் விஜய், எனக்கும் தான் இவர் வயலன்ஸ் பண்ணுறாரு, அதனால எனக்கும் வந்து நானும் ஷோ விட்டு போகிறேன் அப்படின்றான், நானும் கிளம்புறேன் அப்படின்றான். உடனே நம்ம ரஜத் இருக்கார் பாருங்க உள்ளே இறங்கிட்டாப்ல, டே ஏன்னா அவன் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓடு போட்டாப்புல. வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டான். எங்கள் அம்மா ரெஸ்பெக்ட் இருக்கவங்கக்கிட்ட வந்து கரெக்டாக பேச சொன்னாங்க, ரெஸ்பெக்ட் இல்லாதவங்கள போய் அடிக்க தான் சொன்னாங்க, அதுதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். எப்படி உங்கள் அம்மா வந்து உன்னை ஒழுங்காக வளர்க்கல, அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே டிக் விஜய் உடனே இவன் சொல்கிறான், ஆமாண்டா அப்படி தான்டா எங்கள் அம்மா அப்படி தானே சொல்லி கொடுத்தாங்க, ரெஸ்பெக்ட் இருக்கிறவங்ககிட்ட ஒழுங்காக பேசணும், ரெஸ்பெக்ட் கொடுக்காதவன்ட்டு, அதாவது திக் விஜய் வந்து பாகல் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல,
அது நீ ஒழுங்கா பண்ணியிருந்தா நான் அதுக்கு அவனை அடிக்க போறேன். நீ இது பண்ணால தான் எங்க அம்மா வந்து உன்னை அடிச்சு நொறுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே செம்ம ஃபயரு. ஸோ ரஜத் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆள் ஹல்க் மாரி இருந்தாலும், குணத்தில தங்கமான ஒருத்தன் தான். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கோவக்காரன் தான் அப்படிங்கிறது தான். அது பிக் பாஸ்ல நம்ம பார்த்தோம். இதுலயும் வந்து அந்த மாரி இறங்கி பாயிண்ட்ட அடிச்ச உடனே திக்விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே அடியில பொளந்துட்டாய்ங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டூ ரஜத். பயங்கரம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ ஸ்ருதிகா டீம் வெற்றி பெற்றிருக்கு. இனிமேல் வர எபிசோட்ஸ் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து தகவல் வந்து நான் கண்டிப்பா சொல்றேன். சரியா? மீண்டும் சந்திப்போம். குட் பை.